கொங்கு மண்டலத்தில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது குள்ளம்பாளையத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வீட்டில் தங்க உள்ளதாக விவரம் அறிந்தவர்கள் சொல்கின்றனர். மற்ற மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்யும் போது மட்டும் ஹோட்டல்களில் தங்கும் விஜய் செங்கோட்டையனின் வீட்டிற்கு மட்டும் ஸ்பெஷலாக செல்வதால் தவிக சீனியர்கள் மத்தியில் புலம்பல் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. சட்டசபை தேர்தலில் ஏப்ரல் 23 நடக்க இருக்கக்கூடிய நிலையில் தவிக தரப்பில் தேர்தல் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட விஜய் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்ட சூழ்நிலையில் நாளை திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. இதன் பின் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் பிரச்சாரமும் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து ஏப்ரல் 7 முதல் விஜய் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபடவும் இருக்கார். தமிழ்நாட்டின் நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் விஜய் பயணிக்க உள்ளார். இதனால விஜய் தங்குவதற்கு நட்சத்திர ஓட்டல்கள் அறைகள் புக் செய்யப்பட்டுவிட்டது. இதற்கான ஏற்பாடுகளை விஜயின் மேனேஜர் ஜெகத்தை செய்து கொடுத்துள்ளதாக தெரிகிறது. இதனிடையே கொங்கு மண்டலத்திற்கு பிரச்சாரத்திற்கு வரும்போது விஜய் ஹோட்டலில் தங்காமல் தனது வீட்டில் தங்க வேண்டும் என்று செங்கோட்டையன் விஜயிடம் கேட்டிருக்கிறார். இதனால் உற்சாகமடைந்த விஜய் உடனடியாக ஓகே சொல்லியதாக தெரிகிறது. குள்ளம்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு சொந்தமான வீட்டில்தான் விஜய் தங்கவிருக்கிறார். இதனால் செங்கோட்டையன் குஷியில் இருப்பதாக சொல்கிறார்கள். அதேபோல் செங்கோட்டையன் வீட்டில் விஜய் தங்குவது தவிகவின் மற்ற நிர்வாகிகளிடையே புலம்பலை ஏற்படுத்தியும் இருக்கிறது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா விஜய் வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்யவில்லையே என்று புலம்பி வருகிறாராம். கூட்ட நெரிசல் காரணமாக விஜயின் வெள்ளிவாக்க பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது வெள்ளிவாக்கத்திற்கு விஜயை அழைத்து வந்துவிட வேண்டும் என்பதில் ஆதவ் அர்ஜுனா குறியாக இருக்கிறார். இதனால் தவிகவில் சீனியர்கள் மத்தியில் உட்கட்சி பூசல் அதிகரித்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் இல்லத்தரசி கூப்பன் பற்றி பேசியது கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல்களும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிலையில் வாக்குறுதிகளும் பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் தமிழ்நாடு தேர்தல்களும் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மும்முரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கேப்டன் பாணியிலேயே அதே கம்பீரத்துடன் மைக் பிடித்த பிரேமலதா திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே தேர்தல் வாக்குறுதிகளை அடுக்கினார். பிரச்சாரத்தை தொடங்கிய பிரேமலதா முதலில் தனது பின்னணியை பகிர்ந்து கொண்டார். நானும் ஆம்பூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பிறந்து வளர்ந்தவள்தான். இன்றைக்கு சென்னையில் கேப்டனின் மனைவியாக உங்கள் அண்ணியாக உங்கள் முன்னால் நிற்கின்றேன். அதனால் கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்பது மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான தொழில் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என சென்டிமெண்டாக கொடுத்தார். இதுல ஒரு சென்டிமெண்ட் டச்சும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மகளிருக்காக ஜாக்பாட், அதாவது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். அத்துடன் 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வாங்கும் கூப்பன்களும் வழங்கப்படும். அண்ணனின் வாக்குறுதியில் இதுதான் ஹைலைட் என்றார். அதேபோல மாணவர்களுக்குண்டான சலுகையில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும். விவசாயிகளுக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. அதாவது நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3000 முதல் 4500 ரூபாய் வரை உயர்த்தப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். அதேபோல் இளைஞர்களுக்காக 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக ஏராளமான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரும் திட்டம், மருத்துவ காப்பீடு 10 லட்சமாக உயர்வு என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அனைத்தையும் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என உறுதியளித்தார். சுய உதவிக்குழு பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்ட போது கூட்டத்தில் பலத்த கைத்தட்டல் எழுந்தது.
கேப்டனின் மறைவுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் வேகம் திருத்தணி களத்தில் தேமுதிக திமுக கூட்டணி இணையினரிடையே பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஹீரோயினாக ஜொலிக்கும் இல்லத்தரசி கூப்பன் திட்டம் தற்போது தமிழக தேர்தல் களத்தில் ஹாட் டாபிக். ஒரு முறை வழங்கப்படும் இந்த 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை வைத்து வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என முதல்வர் அறிவித்திருந்தார். இல்லத்தரசி கூப்பன் என்ற பெயரில் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்றவை ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களுக்கு புதிய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வீட்டு உபயோகப் பொருட்களை வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக வாங்கிக் கொள்ளலாம். அல்லது எளிமையாக சொன்னால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் பெண் தலைவிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஒன் டைம் கூப்பன் வழங்கப்படும். இந்த கூப்பனை வைத்துக்கொண்டு தங்களுடைய வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களை நீங்களே வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னும் அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர் தேர்வு விவகாரம் கடும் சர்ச்சையை மற்றொரு புறம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை நகரில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவன் அலுவலகம் போராட்டங்களால் பரபரப்பாக மாறியதாக தற்போது ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறதுங்க. அதிலும் குறிப்பாக வேட்பாளர் பட்டியலை எதிர்த்து சில தலைவர்கள் டெல்லிக்கு பறந்துள்ள நிலையில் வேட்பாளர் தேர்வு பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு, தேர்தல் பிரச்சாரம் போன்ற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே பல கட்சிகள் தங்களது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு தேர்தல் பணிகளை வேகப்படுத்தி இருக்கின்ற நிலையில் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியில் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. எந்தெந்த தொகுதிகள் காங்கிரசுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்பதையும் திமுக ஏற்கனவே அறிவித்தும் இருக்காங்க. இதனால் அந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. ஆனால் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு தொடர்ந்து தாமதமாகி வருவதால் கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தயாரித்த வேட்பாளர் பட்டியலுக்கு எதிராக சில மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். முன்னதாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததாக கூறப்படுகிறது. சில தலைவர்கள் 40 தொகுதிகள் வரை கோரிக்கை வைத்ததாகவும் இதனால் கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. பின்னர் பலகட்ட ஆலோசனைகள் நடந்ததன் பின்னரே 28 தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் சம்மதித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேட்பாளர் தேர்வில் சிலருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. குறிப்பாக செல்வ பெருந்தகை தனது ஆதரவாளர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கும் வகையில் பட்டியல் தயாரித்ததாக சிலர் குற்றம் சாட்டியுள்ளதாக தகவல்களும் தெரிவிக்கின்றன.